اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ரமதான் மாதத்தினுடைய தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களிலே நாம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவதோடு, நாம் அச்சப்படக்கூடிய, நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டும் இடர்களை விட்டும் அல்லாஹு தஆலா புனித மிகுந்த ரமதானுடைய பரக்கத்தினால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு உத்வேகமிக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நேற்றைய தினத்தினுடைய செய்தியிலிருந்து சில கேள்விகள் மட்டும். முதலாவது, ஹஜ்ரத் ஸையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக வந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? இரண்டாவது, உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை தளபதியாக நியமித்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபியையே திரும்பவும் அனுப்பி வைப்பார்கள். அப்படி அனுப்பும் பொழுது உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வயது எத்தனை? உஸாமா ரலியல்லாஹு தஆலா எத்தனை வயது கொண்ட வாலிபராக இருக்கக்கூடிய நிலையிலே ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அப்படின்னு. மூன்றாவது, ஹஜ்ரத் ஸையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குழப்பங்கள் விளைவித்துக் கொண்டிருந்த அந்த முனாஃபிகீன்களை அழிப்பதற்காக எத்தனை படைகளை தயார் செய்தார்கள்? எழுத்துல எழுதி இன்ஷா அல்லாஹ். ஆளுமை மிக்க ஹஜ்ரத் ஸையதுனா அபூபக்கர் என்கிற தலைப்பிற்கு அடுத்ததாக உத்வேகமிக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்க்கிறோம். நேற்று எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பெரும்பாலும் அறியாத பக்கங்கள் என்று பார்த்தோமோ, அதே போன்று இன்றும் ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பக்கத்திலேயும் அறியாத சில பக்கங்கள் இருக்குது. அது என்னது அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னாலே ஏதோ ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அதுக்கு தோதுவாக ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது ஒரு இடத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்தை நின்று அழுவார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்பதாக கேட்கிற பொழுது, என்னுடைய தந்தை என்னை ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பும் பொழுது ஆடு மேய்க்கக்கூடிய சமயத்திலே ஆடுகளை நான் விட்டு விடுவேன், தவற விட்டு விடுவேன். எனவே என்னுடைய தந்தை ஆடு மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லை என்பதாக என்னை அடிப்பார்கள், வீட்டிற்குள்ளாக சேர்க்க மாட்டார்கள். அந்த தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தளபதியாக, ஜனாதிபதியாக நான் அமர்ந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வார்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லுவான். இத வச்சுக்கிட்டு பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறதுன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத மனிதர், பிற்காலத்திலே அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி இல்லை. 18ஆம் நூற்றாண்டினுடைய இங்கிலாந்தினுடைய மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் என்பதாக அறியப்பட்ட கிப்பன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் இஸ்லாத்தை எத்தி வைத்த பொழுது அரபுலகத்திலேயே மொத்தமே 17 பேருக்கு தான் எழுத்தறிவு இருந்தது.
அந்த எழுத்தறிவு கொன்ற 17 நபர்களில் மிக முக்கியமான நபராக ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார். இலக்கியத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள். ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குதிரை வீரராக தன்னை காட்சிப்படுத்தக்கூடியவர்கள், மற்றொரு பக்கத்திலே மல்யுத்த வீரராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள். இப்பேற்பட்ட ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 6 இஸ்லாத்திற்கு வருகிறார். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து ஒரு 3 நாளுக்கு பிறகு ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இஸ்லாத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுது வந்தார்களோ அப்பொழுது இருந்துதான் இஸ்லாம் பகிரங்கமாக வெளிப்பட ஆரம்பித்தது. அதுவரையிலும் சாதாரணமாக இருந்த இஸ்லாம் இப்பொழுது பகிரங்கமான முறையிலே எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு வீரம் பிறந்தது, ஒரு துணிவு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை எடுப்பதற்காக வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பின்னால் அவர்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துஆ பரக்கத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பெருமை ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலாவிடத்துல வியாழக்கிழமை இரவு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம பிஅஹதில் உமரைன். யா அல்லாஹ், உமரை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்துவாயாக என்பதாக துஆ செய்கிறார்கள். அதனுடைய பெரும் பாக்கியம் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா நசீபாக ஆக்கினான் என்று பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு மிக அற்புதமான மனிதராக இருந்தார்கள் என்பதாக பல்வேறுபட்ட செய்திகளில் நாம் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை கொடுத்து விட்டு சென்றார்கள் என்பதாக நேற்று பார்த்தோம். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை ஆட்சி பொறுப்புல உட்கார வச்சாங்க. இது வரலாற்றினுடைய ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆட்சி பொறுப்பில் அமர வைத்தது உமர் ரலியல்லாஹு தஆலா. யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்வது என்கின்ற ஒரு நிலை தடுமாற்றம் மக்களுக்கு மத்தியிலே வருகின்ற பொழுது எந்த சமரசமும் இல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஹிலாஃபத்திற்கு முழுமையான தகுதி படைத்தவர்கள் என்பதாக உரத்த குரலில் சொல்லிவிட்டு முதலாக பைஅத் செய்தவர்கள் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா. அதற்கு அடுத்ததாக அன்சாரிகள் பைஅத் செய்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்ல போனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அவர்களுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே அறிவித்து விட்ட முன்னறிவிப்பினுடைய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டுட்டு சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது, அந்த கிணத்துல வாளி இருக்குது, மக்களுக்கு தேவையான தண்ணீரை அல்லாஹு தஆலா எவ்வளவு எனக்கு அனுமதி கொடுத்தானோ அந்த அளவிற்கு நான் இறைத்து விடுகிறேன். இறைத்ததற்கு பிறகு அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வாளியை எடுத்து இறைக்கிறார்கள். 2 வாளியை இறைக்கிறார்கள். 2 வாளி அளவிற்கு இறைக்கிறார்கள். இறைத்ததற்கு பிறகு அவர்களுடைய பலவீனத்தின் காரணத்தினால், உடல் பலவீனத்தின் காரணத்தினால் அவர்கள் அந்த வாளியை வைத்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய அந்த பலவீனத்தை புரிந்து கொள்வானாக என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக உமர் இப்னு கத்தாப், உமர் இப்னு கத்தாப் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஃபஸ்தஹாலத் அஸ்பன், அந்த வாளி மிக பிரம்மாண்டமாக அது விரிவடைகிறது. வலம் அர அபுகரியன் யஃப்ரி ஃபரியஹு, எந்த மக்களும் இப்பேற்பட்ட இறைக்குதலை பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரராக, மிகப்பெரிய ஒரு தலைவராக அந்த உமர் இப்னு கத்தாப் அவர்கள் காட்சி தருகிறார்கள் என்பதாக ஹஜ்ரத் சையதுனா
அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது எதுனா கிலாஃபத்தினுடைய விஷயத்தை தான் அங்க சொல்றாங்க. தன்னுடைய விஷயத்த இறைச்சதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 2 வாளி இறைக்கிறாங்களா. அபூபக்கர் சித்திக்ருடைய ஆட்சி காலத்தினுடைய அளவு 2.5 வருஷம். நேத்து 1.5 வருஷம்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 2.5 வருஷம். ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். அதற்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சியா இருந்துச்சுன்னா, இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஆட்சி. இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா அரசியல் செய்யக்கூடியவர்களும் அவர்களிடம் அரசியல் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை அவர்கள் நிர்ணயித்தார்கள் என்பதாக பார்த்தோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து கிலாஃபத்தினுடைய பொறுப்பை வாங்குகின்ற பொழுது மொத்த இஸ்லாமிய சுற்றளவு பரப்பளவினுடைய ஆட்சியினுடைய பரப்பளவினுடைய அளவு என்பது 5.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைதூரம். 5.5 லட்சம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் கிட்ட ஆட்சி செய்கிறார்கள். அந்த ஆட்சியின் மூலமாக அவர்களுக்கு கண்டது என்பது ஈரான், ஈராக்கு, அசர்பைசான், அர்மீனியா, ஜார்ஜியா, சிரியா, பலஸ்தீன், இஸ்ரேல், லெபனான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், துருக்கிஸ்தான், தென்மேற்கு பாகிஸ்தான் என்கின்ற வரையிலும் 22.5 லட்ச கிலோமீட்டர் தொலைதூரம் வரையிலும் இஸ்லாம் பரவியது. அவ்வளவு வேகம். அதனால்தான் உத்வேகம் கொண்ட உம்மத் என்கிற தலைப்பிற்கு கீழே நம்ம வச்சோம். அவ்வளவு வேகத்துல கடந்துச்சு. துல்லியமாக பார்த்தோம்னா 22,51,30,000 கிலோமீட்டர் தொலைதூரத்துக்கு இஸ்லாம் பரவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா செய்றாங்க. அதுலயும் அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? பொதுவா ஆட்சி வளர்ந்துச்சுன்னா மக்கள் அதிகமா கம்மியா ஸ்டூடெண்ட் கம்மியா இருக்கும்போது அந்த மக்களை சூப்பரா கொண்டு போகலாம். ஸ்டூடெண்ட் ரொம்ப ஹெவியா இருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை கட்டுப்படுத்துறது, அந்த ஸ்டூடெண்ட்டை சரியான முறைப்படுத்துறதுன்றது ரொம்ப சிரமம். அதற்கான ஒரு நிர்வாக திறன் இருந்தால்தான் முடியும். ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே ஆட்சியும் பரவி இருந்தது, ஒழுக்கத்திற்கான அஸ்திவாரமும் ஆழமான முறையிலே இருந்தது. அப்பேற்பட்ட ஆட்சி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி பார்க்கும்போது, உமர் ரலியல்லாஹு தஆலா முதல்ல ஹிலாஃபத்தினுடைய பதவியை ஏறுறாங்க. நம்ம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிலாஃபத்தினுடைய நேத்து பார்த்தோம். மேல ஏறணும்னா, நான் உங்களை விட பலவீனமானவனாக இருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்க, நான் ஏதாச்சும் தவறு செஞ்சாக்க எனக்கு திருத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மேலே ஏறி சொல்கிறார், அல்லாஹும்ம இன்னி ஷதீதுன் ஃபல்லையின்னி, அல்லாஹ் நான் கொஞ்சம் கடின போக்கு கொண்டவனாக இருக்கிறேன், என்னை மென்மைப்படுத்துவாயாக. ஃபஇன்னி லஈஃபுன் கவ்வினி, அல்லாஹ் நான் பலவீனமானவனாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்துவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் முதலாவது துஆ செஞ்சுட்டு மக்களிடத்துல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னல்லாஹ இப்தலாக்கும் பி, அல்லாஹு தஆலா என்னை கொண்டு உங்களை சோதனை செய்கிறான் என்று சொல்றான். நான் இப்ப ஆட்சிக்கு வரேன், என்னை கொண்டு உங்களுக்கு ஒரு சோதனை வருது, அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். யாராச்சும் சொல்லுவாங்களா? ஆட்சிக்கு வந்தோன்னே, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்டா, இன்றிலிருந்து உங்களுக்கு விடியல் பிறந்தது, இன்றிலிருந்து உங்களுக்கு வசந்தம் பிறந்தது, இப்படிதான் நாம சொல்லுவோமே தவிர, எடுத்தோன்னே நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், இன்னையிலிருந்து உங்களுக்கு சோதனை, அல்லாஹ் தஆலா சோதிக்க போறான்னு சொல்லி சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், அல்லாஹு தஆலா என்னை கொண்டு உங்களை இன்றிலிருந்து சோதிக்க ஆரம்பிக்கிறான். வபுதலானி பிக்கும் பஅதமா சாஹிபிய, என்னுடைய 2 சகாக்களுக்கு பிறகு என்னை உங்களை கொண்டு சோதிக்க போகிறான். அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். இப்ப ஆட்சிக்கு வந்துட்டேன், சந்தோஷப்படுறது இல்ல. இப்ப அல்லாஹு தஆலா நான் மக்களிடத்துல உங்களிடத்துல எப்படி நடந்துக்கிறேன்றத பத்தி உன்னால சோதிக்கக்கூடிய கட்டம் தான் எனக்கு என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் ஃபீய இஅ்விஜாஜன் ஃபல்யுகவ்விம், என்னிடத்தில் ஏதேனும் குறைபாட்டை, வளைவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வளைவுகளை நீங்கள் நேர்படுத்தி விடுங்கள் என்பதாக
மக்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். ஃபகாம ரஜுலுன், உடனே ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். எழுந்திருச்சு, யா உமர், உமரே, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் ரஅய்னா ஃபீக இஅ்விஜாஜன், உம்முடைய விஷயத்திலே ஏதேனும் கோணல் குறைபாடுகள் இருந்தது என்று சொன்னால், லகவ்வம்னாஹு பிசுயூஃபினா, நாங்கள் சாதாரணமா நேர்படுத்த மாட்டோம், எங்களுடைய வாள்களை கொண்டு நேர்படுத்துவோம் என்று சொல்றேன். யார? ஜனாதிபதியாக பொறுப்பேற்கக்கூடியது. நம்மளா இருந்தா என்ன தெரியும்? யார் இங்க வா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே இப்படி சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிடுறது. இல்லாட்டி அப்படியாச்சு, கொஞ்சம் உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருக்கோங்க, பின்னாடி நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு கல நிலவரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த விஷயத்தை கேட்டுட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா எங்களுடைய வாள்களை கொண்டு நாங்கள் சீர்படுத்துவோம் என்பதாக சொல்ல, மக்களுக்கு எவ்வளவு சுதந்திரம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபீ ஹாதிஹில் உம்மத்தி, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திலே என்னை, இந்த உமரை வாளை கொண்டு சீர்படுத்தக்கூடிய நல்ல மக்களை ஆக்கி வைத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் என்று ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். காலை நேரத்திலே ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சுடுபாலை வனத்திலே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருப்பார்கள். என்ன தேடுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, என்னுடைய ஒட்டகத்தை காணல, அதான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க, அதுக்கு வேலை ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு அடிமையை கூப்பிட்டு இது மாதிரி ஒட்டகத்தை தேடு என்பதாக சொன்னால் தேடி கொடுத்துட போறாரு அப்படின்னு சொன்னோன்னே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஐயு அபுதின் மின்னி, என்னை விட ஒரு அடிமை வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹு தஆலா நாளை ஒட்டகம் காணவில்லை என்பதை குறித்து என்னிடத்திலே தான், பைத்துல் மாலுடைய ஒட்டகம் காணல என்பதாக என்னிடத்துல தான் கேட்பானே தவிர அடிமை இடத்துல கேட்க மாட்டானே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து இரவு நேரத்திலே நகர்வலம் வருகின்ற பொழுது, ஒரு பெண்மணி பசியோடு தன்னுடைய குழந்தைகளோடு அமர்ந்து கொண்டிருக்க, அவர்களுடைய குழந்தைகளுடைய நிலவரத்தை தெரிந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே பைத்துல் மாலுக்கு வந்து தன்னுடைய பொருட்களை எல்லாம் சுமந்து கொண்டு அங்கு போய் அவர்களுக்கான உணவுகளை எல்லாம் கொடுத்து விட்டு அந்த பெண்மணியை தன்னுடைய சபையிலே வந்து சந்திக்கும்படி சொல்லி அந்த பெண்மணிக்கான சன்மானங்களை வழங்கினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணீர் வரக்கூடிய செய்திகள் அதெல்லாம். ஏதோ நகர்வலம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது பிரசவ வழியிலே சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு ஜனாதிபதியினுடைய மனைவி வந்து பிரசவம் பார்த்தார்கள் என்கிற வரலாறு இந்த உலகத்தில வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போய், முக்கியமான ஒரு வேலை இருக்குமா, அல்லாஹ்வுடைய வேலை, அது மாதிரி பீவியும் இருந்தாங்க. அதுவும் சொல்லணும். நம்ம வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். போய் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் கூட்டிட்டு வராங்க. இது மாதிரி அல்லாஹ்வுக்காண்டி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போய் இது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி உள்ள போய், அல்ஹம்துலில்லாஹ், அற்புதமான குழந்தை பிறந்திருக்கிறது. வெளியில காவல் யார் நிக்கிறா? ஜனாதிபதி நிக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி அவ்வளவு. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் எப்படி நினைக்கிறோம், உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே பெருசா அப்படி அலர்றது அப்படியெல்லாம் இல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சாப்பிட்ட அப்பேற்பட்ட ஒரு எதிர்த்தாப்புல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வரான் எதிர்த்தாப்புல. உமர் ரலியல்லாஹு தஆலா இப்படி பாக்குறான். என்னன்னு பாக்குறான்? உமர் ரலியல்லாஹு பாக்குறான். அவன் தான் நோண்டு போனோம். உமர் ரலியல்லாஹு நிக்கிறான். பார்த்தாக்கா ஜனாதிபதி வராங்க, இல்லாட்டி பெரியவங்க வராங்க. உமர் ரலியல்லாஹு அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் நவரணும்ல, அவன் அப்படி நிக்கிறான். உமர் ரலியல்லாஹு என்னன்னு கேட்கிறான். அவன் என்னன்னு கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா, நான் வந்திருக்கேன், என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்ப நான் எந்த ஒரு அநியாயம் செய்யவில்லை, நான் எதுக்கு உங்களை பார்த்து நான் பயப்படணும்? நீங்க அநியாயக்காரரும் இல்லை, நான் எதுக்கு உங்களை பார்த்துனா? அத்தரீக் வசியும் யஸஅலி வ யஸஅல,
இந்த தெரு வந்து உங்களுக்கும் விசாலமா இருக்கு, எனக்கும் விசாலமா இருக்கு. உங்களுடைய பாதையை பார்த்துட்டு போங்க, நான் என்னுடைய பாதையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி அழகா பதில் சொல்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சிறுவனுடைய தலையை தட்டி கொடுத்து, இப்பேற்பட்ட பிள்ளைகளை நான் எதிர்பார்க்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடந்து போனார்கள் என்பதாக பார்க்கிறோம். சாதாரணமான ஆட்சி அல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி. மொத்த நாட்டை மாநிலம் மாநிலமாக வகுத்து அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர், ஒரு நீதிபதி, ஒரு கணக்கு பிள்ளை, அங்கு காவலர்கள், மருத்துவர்கள் என்பதாக வகைப்படுத்தி போட்ட அந்த திட்டம் என்பது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே தான் துவக்கமானது. உமர் ரலியல்லாஹு தஆலா தான் மாநிலங்கள் மாநிலங்களாக வகுக்கிறார்கள். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்பதாக வகுத்து நீதிகளை வழங்கக்கூடிய முறை ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் தான் நடந்தது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள், அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் நீதிபதிகளாக இருந்து அந்தந்த மாநிலங்களில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காணுவார்கள். அதை முடியவில்லை என்று சொன்னால் பெரிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு அவர்களுடைய வழக்குகள் கொண்டு செல்லப்படும். அங்கு அதனுடைய தீர்ப்புகள் தீர்க்கப்படும் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஹலீஃபாவினுடைய முடிவு அது கூட தன்னிச்சையாக இருக்காது. ஷூரா கமிட்டி என்பதாக வைத்து அந்த ஷூரா கமிட்டியின் மூலமாக ஹலீஃபாவினுடைய முடிவு எடுக்கப்படும். எடுக்கப்பட்ட முடிவு மறுபரிசீலனை செய்வதற்காக மக்களை கூட்டி, மஸ்ஜிதிலே மக்களை கூட்டி, இது போன்ற ஒரு செயலை, ஒரு விஷயத்தை அமல்படுத்துவதாக இருக்கிறோம், உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன என்பதாக கேட்டு மக்கள் எல்லாம் அதற்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு குரல் கொடுக்க வைத்து அங்கு விவாதத்தை ஏற்படுத்தி அதில் எது நல்லதோ அந்த விஷயத்தை ஏற்கக்கூடியவர்களாக ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள் என்பதாக ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறோம். எங்க பார்க்க முடியும்? எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். நான் சொன்னதுதான், நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள், அப்படி அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி ஆச்சு. எந்த ஒரு செய்தியையும், ஏதாச்சும் தகவல், ஏதாச்சும் குற்ற பின்னணி வந்துருச்சா, உடனடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அந்த இடம் பிரச்சனை எங்க நடந்துச்சோ அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட கள நிலவரத்தை, அந்த விஷயத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு அணியை அனுப்புவார்கள். குறிப்பாக முஹம்மது பின் மஸ்லமா போன்றவர்கள் அந்த இடத்திற்கு போய் கள ஆய்வு செய்து விஷயத்தை சொன்னதற்கு பிறகுதான் அந்த வழக்கை எடுக்கப்படும். எந்த ஒரு விஷயமா தான் சரி, ஒரு ஹதீஸ சொன்னாலும் இந்த ஹதீஸு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க அப்படின்றத நிரூபிக்கணும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுடைய கதவை வந்து தட்டுவாங்க. 3 தடவை தட்டுவாங்க. தட்டி திறக்கல. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் போயிடுவாங்க. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை தான் தட்ட சொல்லியிருக்காங்க, அதனால போயிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் தாமதமா வந்து கதவை திறந்து பார்த்தா யாரும் இல்ல. என்னடான்னு சொல்லி யாருன்னு பார்த்தா அபூ மூஸா அஷ்அரி, இந்த சஹாபியை கூப்பிட்டு, என்ன ஏது, ஏன் வந்தீங்க, ஏன் திடீர்னு போயிட்டீங்க, ரசூலுல்லாஹ் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, 3 தடவை தான் தட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த ஹதீஸை கேள்விப்பட்டதே இல்லையே, இது உண்மையான ஹதீஸ் தான் என்பதற்கு நீங்கள் மற்ற சஹாபிகளை துணைக்கு அழைத்து வராவிட்டால் இதற்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பதறி போய், இது என்ன ரொம்ப அப்படி இருச்சு, ஏன் இவன் என்ன சாதாரணமான, இவங்க சஹாபி தானே. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் துல்லியமாக ஆதாரப்பூர்வமாக இருக்க வேண்டும். பல இன்னும் 2-3 சஹாபாக்களை கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு அதை வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களின் மூலமாக ஒரு செய்தியை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக சொல்லுவார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா பொதுமக்களை நசுக்கக்கூடியதாக, அப்படி இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. பொறுப்புதாரிகளுக்கெல்லாம் எதுவும் இல்லை, சட்டமே இல்லை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சட்டம் இல்லை. அவங்க என்ன வேண்டா செஞ்சுக்கலாம், அவங்க எந்த ஒன்வேல போய்க்கலாம், என்ன வேண்டா போட்டுக்கலாம், எதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போடுறானோ போடலையோ, சீட் பெல்ட் போடுறானோ இல்லை, அத எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. ரூல்ஸ் எல்லாமே வந்து பொதுமக்களுக்குன்னு இருக்கு இல்லையா, இது அப்படியே ஆப்போசிட் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம். சட்ட ஒழுங்கை பேண வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்கிறது, பொறுப்புதாரிகளுக்கும் இருக்கிறது. பொறுப்புதாரிகளுடைய விஷயத்திலே தண்டனை மிக கடுமையாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒண்ணு இல்ல, ஒரு பொறுப்புதாரி ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டார். என்னன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா
வீட்டுல தன்னுடைய பேர பிள்ளைகளோடு மேல அந்த யானை விளையாடுவாங்கல்ல, மேல பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிட்டு இப்படி விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி விளையாண்டுகிட்டு இருப்பான். ஒருத்தவர் வருவார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துட்டு, இப்படி சர்வ சாதாரணமா இருக்கிறீங்க, ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி மாதிரியே இருக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி வாய் விட்டுருவார், சொல்லிடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஜனாதிபதினா எப்படி இருக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாம் இப்படி இல்ல, நம்ம வீட்டுக்கெல்லாம் போனாக்க எல்லாமே கப்சிப்புன்னு எல்லாமே ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேருடைய வீட்டுல அப்படிதான் இருக்கு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம போனாக்க எல்லாம் அமைதியாயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உங்களுடைய வீட்டினருடைய விஷயத்திலே நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்றால் பொதுமக்கள் எப்படி உங்களை அணுகுவாங்க, பொதுமக்களுடைய விஷயத்திலே எவ்வாறு நீங்கள் இருப்பீர்கள், இன்றிலிருந்து நீங்கள் பொறுப்பை நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட விஷயம், என்னடா இது? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துக்கு காது வருது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்தை வெற்றி கொண்டதே அம்ர் இப்னு ஆஸ். பெரிய சஹாபி, அற்புதமான சஹாபி. அவர்களுடைய வரலாறு தனியா பேசப்படணும். அப்பேற்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா யமனுடைய ஜனாதிபதி ஆளுநராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கும்போது அவங்களுடைய மகன் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் ஒரு குதிரை பந்தயத்துல கலந்து கொண்டு போயிட்டு இருக்கான். இப்ப அம்ர் இப்னு ஆஸுடைய மகன் என்ன செய்யறாருன்னா, ஒருத்தவருடைய குதிரையை விட கொஞ்சம் தாண்டி வேகமாக சென்று விடுகிறார். சில பேர் சண்டை ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, மேட்சா இருந்தாலும் சரி, திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு திட்டி விட்டுருவான் பச்சையா. அது மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகனை பார்த்து ஒருவன் திட்டிவிட, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகன் கை வச்சிருந்தார், அடிச்சிருந்தார். அடிச்சோன்னு இது பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. 2 பேருக்கு மோதல், மகன்கள் 2 பேர் மோதல். இப்ப அத்தாகார் என்ன செஞ்சாரு, இப்ப யமன்ல உள்ள ஆளுநரை கூப்பிட்டு நீதி வழங்க சொன்னா வழங்க முடியாது. ஏன்னா இவர்ல பொறுப்புதாரியா இருக்காரு, பொறுப்புதாரியுடைய மகன் தானே, நீதி வழங்கி இருந்திருப்பாங்க. ஏன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு நீதமாக இருந்தார்கள் அப்படின்ற எல்லாம் சான்றுகள் நிறைய இருக்கு. ஆனா இவர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா உமர் ரலியல்லாஹு தஆலா தகவலை கொண்டுட்டு வந்துருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, 2 பேரையுமே கூடுவாங்க. தந்தை மகன் 2 பேருமே கூடுவாங்க. கூப்பிட்டு, உன்னை அடித்தார் அல்லவா, நீ அவரை அடி என்பதாக சொல்லுவாங்க. அடிச்சிருவார். அடிச்சதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு அம்ர் இப்னு ஆஸை அடிக்க சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய சஹாபி, அவர் அரண்டுருவார். யார அடிக்க சொல்றீங்க? அம்ர் இப்னு ஆஸ், இவரை நீ அடி. ஏன்னா இவருடைய மகன், நான் யாருடைய மகன் தெரியுமா, ஆளுநருடைய மகன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாருல்ல, ஏன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் என் மேலேயே நீ கை வச்சிருவியா அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த நினைப்பு இருக்கிற காரணத்தினால்தான் இவன் கைய வச்சான். அப்ப இந்த நினைப்பு இருக்கிற காரணத்தினால அடிச்சான். நீ இவரை அடி என்பதாக சொல்ல, நான் அடிக்க மாட்டேன் என்பதாக சொல்ல, அவர்கள் சொல்லி இனிமே நல்ல முறையில இருந்துங்கன்னு சொல்லி உபதேசம் செய்து அனுப்பி வைப்பார்கள். இப்படி இருக்கும் உமர்கள். இப்படி இருக்கிற காரணத்தினால ஒரு பொறுப்புதாரியும் தவறு செய்யக்கூடிய விஷயத்திலே கொஞ்சமும் எண்ணம் வராது. மிக துல்லியமாக அத்தனை ஆட்சியாளர்களும் மிக சிறப்பான முறையில் இருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல இங்கதான் கொஞ்சம் லைட்டா பலவீனம் ஏற்படுமே. ஆட்சியாளர்களுக்கு அங்க ஃப்ரீடத்தை கொடுப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்புதாரிகளுக்கு அங்க கட்டன் ரைட்டா இருக்கணும். ஏன்னா நீங்க தான் பொறுப்புதாரி, நீங்களே அந்த பொறுப்புடைய விஷயத்துல கவனமாக இல்லை என்று சொன்னால் பொதுமக்களுடைய விஷயத்துல நாம் எப்படி நடவடிக்கை எடுப்பது அப்படின்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட 22.5 லட்ச சதுர பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாதாரணமானது இல்ல. கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட ஒரு போர்களை மேற்கொண்டவர் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா. ஒவ்வொரு போருமே பிரம்மாண்டமானது. ஒவ்வொரு போரையும் குறித்தும் விசாலமா நம்ம பேசணும். அதுல இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய போர்கள் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எர்மூக் யுத்தம், இது மாதிரியான யுத்தம், காதிசியா யுத்தம், இதெல்லாம் ரொம்ப நேரம் பேச வேண்டிய ஒரு அற்புதமான போர். அதை கேட்கும் பொழுதே நம்முடைய
ரோமங்கள் எல்லாம் எந்திரிச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய போர்கள் எல்லாம் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னெடுத்து நடத்தினாங்க. இப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஏற்படுத்தினாங்கல்ல. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இடங்களை பிடிப்பது என்பது இஸ்லாத்தினுடைய நோக்கம் அல்ல. இவ்வளவு இடத்தை பிடிச்ச உமர் ரலியல்லாஹு தஆலா உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக இது பண்ணல. ஏன்னா ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னா, சாதாரணமான ஏழைகளோடு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறதுக்காண்டி ஒருத்தர் வருவார். யார் இங்க ஜனாதிபதின்னு கேட்கும்போது, நீங்க வரும்போது வாசல்ல எல்லா மக்களோட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரே, அவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்ஜிது நபவியினுடைய வாசல்ல படிக்கட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களாக ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா பைத்துல் முகத்தஸ்க்கு போறாங்க. சாவி வாங்குறதுக்காண்டி போறாங்க. போகும்போது அயாஸ் என்ற அடிமை வந்து ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சேரும் சகதியும் படிந்த அந்த ஆடையோடு உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. அவங்களுடைய ஆடையில 17 ஒட்டுகள் போட்டப்பட்டிருந்துச்சு. இவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய உலகத்தை பிடிக்கணும்ன்ற நோக்கம் இல்ல. அங்க என்ன இதுன்னா, சமூக ஒழுக்கத்தை நிலைநாட்டணும். அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த சூழல்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்றத இது பண்ணி அதை வந்து என்னது அமல்படுத்தி காண்பித்த மிகப்பெரிய ஒரு பெருமை அதுல செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இருந்துச்சு. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆண்டார்கள் என்பது முக்கியம் இல்ல. அத்தனை பகுதியிலையுமே அற்புதமான செயல் திட்டங்கள் இருந்துச்சு. அந்த மக்களிடத்துல அவ்வளவு ஒழுக்க முறைகள் இருந்துச்சு. நீதங்கள் நிலைநாட்டப்பட்டுச்சு. இதுதான் சமூகத்தினுடைய நாகரிகத்தினுடைய அழகுகள் என்பதாக என்ன செய்யப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல தத்ரூபமாக காட்டப்பட்டுச்சு. எனவேதான் இன்றைய உலகத்தினுடைய எல்லா அரசியல்வாதிகளும் அவர்களிடத்திலே பாடம் படிக்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இராணுவர்களுக்கான தனியான பகுதிகள், அதே மாதிரி பகுதி வாரியாக படைத்தளங்கள், ஆயுத கிடங்குகள், சலுகைகள், உரிமைகள் எல்லாம் விசாலமான முறையிலே கொடுக்கப்பட்டிருந்தது. குற்றவாளிகளுக்கெல்லாம் தனித்தனியாக சிறைச்சாலை முறை என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்தியது. வாய்க்கால் திட்டம், ஒவ்வொருடைய வீட்டினுடைய தெருக்கள் வாரியாக வாய்க்கால் திட்டம் என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே அது அமைக்கப்பட்டது. அதே போன்று நகரங்களை நிர்மாணம் செய்வதற்காக பொதுமக்களுடைய உடைமைகளையோ அல்லது நிலங்களையோ எந்த ஒரு காரணத்தினாலையும் கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது என்பது உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்களாக இருந்தது. ஊழியர்களுக்கு ஊதியங்களை முறையான முறையில கரெக்டா வழங்கிடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம். இன்னும் சொல்ல போனா விசா முறை, விசா இப்ப நம்ம எங்கேயாச்சும் போறோம்னா விசா வாங்குறோம்ல, விசா எடுக்கிறோம்ல, இது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு மாநிலங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல பொறுப்புதாரி இடத்துல அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்றதற்கு பிறகுதான் அந்த இடத்துல போய் இருக்கும். அப்படி அனுமதி பெற்று வந்தவன் தான் அப்துல்லாஹ் இப்னு லுப்லுப், ஒரு கொல்லன். அதாவது இந்த இரும்பு கத்திகள் இதெல்லாம் செய்யக்கூடியவன். அவன் வந்து உள்ளக்க வந்து இருப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்காக, ஏன்னா வந்து இஸ்லாம் மிக பிரமாண்டமான முறையிலே விசித்திரமாக அது வந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து திட்டம் தீட்டி விஷம் தோய்ந்த அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு தொழுகை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது முதல் சஃப்ல வந்து நிக்கிறான். முதல் சஃப்ல நின்று ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடி வயித்துல குத்தி என்ன செய்யறாங்க, ஒரு திருவுறான். திருவி எடுத்துட்டு ஓடுறதுக்கு பாக்குறான். பல சஹாபாக்கள் அவனை வந்து இது பண்றதை பாக்குறாங்க. கடைசியா தான் கட்டியிருந்த தலப்பாகைகளை வீசி அவனை அப்படி போத்தி அப்படி பிடிக்கிறான். பிடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை வந்து இது பண்ணிடுவாங்கன்றதுக்காண்டி அவன் தற்கொலை பண்ணிடுறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு சரிஞ்சு விழுகிறாங்க. பால் குடிக்கிற பால் எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே இரத்தமாக வெளியே வருகிறது. வேறுபட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையுடைய விஷயத்துல அவ்வளவு பேணுதலாக இருக்காங்க. அந்த நேரத்திலையும் தொழுகையுடைய வக்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மக்களிடத்துல எல்லா விஷயங்களையும் பேசுகிறார்கள். தான் இறந்து போகிறேன் என்கிற ஒரு நிலை வருகிறது. கடைசி கட்டத்துல ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல, தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல ஐஷா நாயகி இடத்துல போய்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கமாகி இருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல எனக்கு அனுமதி கிடைக்குமா என்பதாக கேட்டுட்டு வாருங்க. எனக்கு அனுமதி கேட்கும்படி உம்மா ஆயிஷா நாயகி போய் இது மாதிரி சொன்னோன்னா, ஈசா நாயகி வந்து அனுமதி கொடுத்துறாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய தியாகம். ஏன்னா இந்த உலகத்துல அது மாதிரி பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்கல. இந்த உலகத்துல வேற யாருக்குமே அது மாதிரி கிடைச்சிருக்காது. ஏன்னா தன்னுடைய கணவனோடும் தன்னுடைய தந்தையோடும் உறங்கக்கூடிய அடக்கமாகக்கூடிய பெரிய பாக்கியம் ஆயிஷா நாயகிக்கு. தன்னுடைய வீடு ஆயிஷா நாயகி எப்படி இருந்திருக்கும்? ரசூலுல்லாஹ் மௌத்தான அந்த இரவுல அடக்கம் செய்த அந்த இடத்துலதான் பக்கத்துலதான் கட்டில் போட்டு படுத்து தூங்குறான் ஆயிஷா நாயகி. அடுத்ததாக ஒரு 2 1/2 வருஷம் கழிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அடக்கமாகும். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அடக்கமாகிறார்கள் என்று சொன்னோம்னா அங்கு சுவர் எழுப்பப்படுகிறது. நடுவுல என்ன செய்யப்படுது? சுவர் எழுப்பப்படுகிறது. இதுதான் ஹுஜ்ரே ஆயிஷா என்பதாக இப்ப வந்து சொல்லப்படும். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்துட்டாங்களா? உமர் ரலியல்லாஹுவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்ப நான் ஜனாதிபதியாக இருக்கிற காரணத்தினால அப்படி சொன்னாலும் சொல்லி இருப்பாங்க. நான் மரணித்து போனதற்கு பிறகு என்னுடைய ஜனாசாவை நடு வீதியிலே வைத்துவிட்டு 2வது முறை போய் சொல்லணும். என்னன்னு? இப்ப என்னுடைய தந்தை வந்து ஜனாதிபதி எல்லாம் இல்ல. சாதாரணமான மனிதர். ஒரு நேசத்தின் காரணமாக அனுமதி கேட்கிறாங்க. தாயே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க அங்க அடக்கமாகறோம். அப்படி இல்லைன்னா நாங்க அங்க போய் ஜன்னத்துல் பக்கீல போய் அடக்கம் செய்து விடுகிறேன் என்பதாக அனுமதி கேட்டுவிட்டு அடக்கம் செய் என்பதாக சொல்ல, அதே மாதிரியே அதே மாதிரி அடக்கம் செய்யறாங்க. அப்படி அடக்கம் செய்யும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சமமாக என்னை வைக்காதே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோல் பூஜத்திலிருந்து என்னுடைய தலை ஆரம்பிக்கின்ற மாதிரியான அளவுக்கு வைங்கன்னா, அவங்களுடைய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணம் ஆகக்கூடிய அந்த நேரத்திலே தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் வந்து ஆறுதல் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கிறீங்க. ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அப்ப வயலுல்லி உமர் வயலுல்லி உம்மி உமர். உமருக்கும் நாசம் உண்டாகட்டும், உமருடைய தாயுக்கும் நாசம் உண்டாகட்டும். இல்லம் யக்ஃபிர்னி ரப்பி. என்னுடைய ரப்பு மட்டும் என்னை மன்னிக்காவிட்டார். என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்கணுமே. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகளை நான் செய்திருப்பேனே. அதை நினைத்து நான் வருந்தி கொண்டிருக்கிறேன். அல்லாஹு தாலாவிற்கு நான் எப்படி நன்றி செலுத்தப் போகிறேன் என்பதாக சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுத நிலையிலே தன்னுடைய மரணத்தை ஏந்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அரசு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு 6 பேர் கொண்ட ஷூரா கமிட்டி உருவாக்குவாங்க. ஷூரா கமிட்டி உருவாக்கி இந்த 6 பேரிலிருந்து இருந்து யாராவது ஒரு ஆளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. அந்த ஷூரா கமிட்டியின் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் ஹஜ்ரத் ஸையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை போன்று நல்ல முறையிலே வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் கொண்டவர்கள் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி